வெல்கம் டு நியூ வேரியண்ட் ஆஃப் 3XO அன்வீலிங்க்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும் 3XO ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்குது அண்ட் இட் இஸ் டூயிங் வெல். அண்ட் ஸ்டார்ட் அப் வித் பேசிக் வேரியண்ட்லேருந்து MX 1லேருந்து ஆரம்பித்து இப்போ வந்து ரெவெக்ஸ்ன்னு சொல்லி ஒரு வேரியண்ட் வரைக்கும் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ யூ கேன் சி த ஸ்டேட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் மஹேந்திரா. ஸோ இன்னும் ஃபர்தர் டு கோ, lot more variants will be coming in other models too. அது இன்னும் கொஞ்ச நாள் நடக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக தார் ராக்ஸ் கொடுத்தாங்க. அடுத்தது there is a model called Scorpion N. in Scorpion Nல T variant ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. like that we have a 3XO Revex. ஸோ ரெவெக்ஸ் அப்படின்றது இட்ஸ் அ நேம். ரெவெக்ஸ்னு ஒரு மாடல் வந்திருக்கு. இதுலேயே யூ வில் கெட் அ மேனுவல், ஆட்டோமேட்டிக், எவ்ரிதிங் வில் பி தேர். தட் வில் பி the product explanation will be given by the our sales team வருவாங்க. Okay, so I request all to come and do the unveiling of the 3XO. Please come. குட் ஈவினிங். ஆல்ரெடி நம்ம ஒரு பாஸ்ட் 3 இயர்ஸா XUV 3XO ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா மார்க்கெட்ல இருக்கு. இப்போ இந்தியன் மார்க்கெட் பொறுத்தவரை ஆட்டோமொபைல்ல காம்பாக்ட் SUV தான் ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுது. மேஜரான சேல்ஸ்ல பாஸ்ட் இயர்ல செக் பண்ணும்போது நியர்லி ஒரு 65% ஆஃப் சேல்ஸ் வந்து காம்பாக்ட் SUV தான். ஸோ அதுல நம்ம பிளான் பண்ணது, மஹேந்திரால ரொம்ப காலமாவே அந்த காம்பாக்ட் சைஸ்ல XUV இல்லைன்றது ஒரு இஷ்யூ இருந்தது. அதை ரெக்டிஃபை பண்ற விதமா தான் XUV 3XO வந்து நம்ம 2021ல லான்ச் பண்ணியிருந்தோம். இப்ப நியர்லி ஒரு பாஸ்ட் 3 இயர்ஸா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. ஆவரேஜா மஹேந்திராவோட மார்க்கெட் ஷேர்ல நியர்லி ஒரு 22% வந்து 3XO தான் சேல் ஆகிட்டு இருக்கு. அதை நம்ம இந்த நேரத்துல சந்தோஷமாவே சொல்லலாம். பிளஸ் வந்து அதுல ஒரு புதுசா ஒரு வேரியன்ட் தான் இந்த ரெவிக்ஸ்ன்ற ஒரு வேரியன்ட் நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். ஸோ இதுல பொறுத்தவரை 8,94,000 ரூபாய் பேஸ் பிரைஸ்ல இருந்து நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். 3 வேரியன்ட்ல நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். பிளஸ் வந்து இதுல பேசிக் ஸ்பெக்ஸாவே சில விஷயங்கள் நம்ம 3XOல கொடுக்க முடியாத சில விஷயங்களை வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் இந்த வெஹிக்கிள் நம்ம லான்ச்சே பண்ணியிருக்கோம். பேனராமிக் சன்ரூஃபோட உங்களுக்கு இந்த ஒரு 13.5 lakhs பட்ஜெட்லயே வந்து நம்ம பேனராமிக் சன்ரூஃபோட கொடுக்குறோம். பிளஸ் காம்படிஷன் கம்பேரிசன் பண்றப்போ நியர்லி வேற இந்த sub 4 மீட்டர் செக்ஷன்ல இந்த காம்படிஷன்ல யாருமே 220 நியூட்டன் மீட்டர் டார்க் பவர்ல யாருமே அந்த செக்மெண்ட்ல பண்ணல. ஸோ இவ்வளவு ஒரு காம்பாக்டான வெஹிக்கிள்ல பவர்ஃபுல் இன்ஜின்ஸ் கொடுத்துருக்கோம், அதுக்கான பிரேக்கிங் எபிலிட்டி கொடுத்துருக்கோம், அதுக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ டோட்டலா இது வண்டி தான் உங்களுக்கு sub 4 மீட்டரா இருக்குமே தவிர இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நியர்லி ஒரு SUV-க்கான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பேசிக்கா பார்த்தோம்னா 4 wheel disc brakes. இதை நீங்க டிரைவ் பண்ணி பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு லைவான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நாளையில இருந்து டெமோ ஸ்டார்ட் பண்றோம். யாருக்காவது டெமோ வெஹிக்கிள்ஸ் வேணும்னா நீங்க இன்னைக்கே நம்ம ரிசப்ஷன்ல என்கொயரி பண்ணீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு ஹோம் டெமோ பிளஸ் வந்து ஷோரூம் டெமோ ரெண்டுமே காட்டுவோம். பிளஸ் வந்து இது அதுலயே உங்களுக்கு அந்த டிரைவ் மோட்ஸ்லாம் ரொம்ப உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நல்லா ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். கம்ஃபர்ட், நார்மல், ஸ்போர்ட்ஸ்ன்ற மோட்ஸ். ஸோ அதை ஆன் பண்ணும்போது வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் டோட்டலாவே வேரி ஆகும். அந்த கம்ஃபர்ட் மோடு நம்ம பிளே பண்ணும்போது நார்மலான ரோட்ஸ்ல நம்ம டிரைவ் பண்ணும்போது அதுக்கான பேசிக்கா அந்த நேம்லயே உள்ள கான்செப்ட் தான். ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான டிரைவுக்கு அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்போர்ட்ஸ் மோட் நம்ம ஹெவியான ஒரு ஹைவேல எபோவ் ஒரு 120 ரேஞ்சில் நம்ம டிரைவ் பண்ணும்போது அதுக்கான டார்க்கு, பவர் பிளஸ் ஸ்டேரிங்கோட கிரிப்னஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். அந்த ஸ்போர்ட்ஸ் மோடு டிரைவ் பண்ணும்போது எஸ்பெஷலி ஒரு ஸ்போர்ட்ஸ் காரோட ஃபீல் நியர்லி கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சி தான் அந்த ஸ்போர்ட்ஸ் மோடு. அதுக்கப்புறம் உங்களுக்கு சிட்டில ரொம்ப டிராபிக்கான ஸ்பேசஸ்ல ஒரு சின்ன ஒரு சந்துனாலும் உங்களுக்கு எலக்ட்ரிக் ஸ்டேரிங்ல ரொம்ப ஃப்ரீயாவே மூவ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த ஒரு சிங்கிள் ரோட்ல நீங்க யூ டர்ன் பண்ணி டர்னிங் ரேடியஸ் வந்து ரொம்ப கம்மியா கொடுத்துருக்கோம் கம்பேரிட்டிவ்லி. அதே மாதிரி பில்ட் குவாலிட்டி பேசிக்கா வந்து மஹேந்திரா பொறுத்தவரைய பில்ட் குவாலிட்டி தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, சேஃப்டி தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்சர்ன். ஸோ நம்ம சேஃப்டி விஷயத்துல பார்க்கும்போது 5 ஸ்டார் ரேட்டட் வெஹிக்கிள். ஸோ குளோபல் என்கேப்ல உங்களுக்கு சைல்டு பிளஸ் அடல்ட் ரெண்டுக்குமே 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஸோ இந்த செக்மெண்ட்ல ஒரு நல்ல வெஹிக்கிள இன்னொரு புதுசா சின்ன சின்ன அப்கிரேடேஷனோட ஒரு புது வேரியண்டா இந்த ரெவிக்ஸை லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ கஸ்டமர் சைட்ல இருந்து நல்ல ஒரு ஆதரவு தரதுக்கு வேண்டிக்கிறோம். தேங்க்யூ.
வந்து ரெவெக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியன்ட் வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க 3XOல. ஸோ அதோட சின்ன லான்ச் ஈவெண்ட் தான் வந்திருக்கோம் நம்ம இப்போ. பட் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து ஒரு ஃபுல் பிளாக் ஆக்சுவலாக. ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம ஃபர்தராக நம்ம டெஸ்ட் ட்ரைவுக்கு எடுக்கும்போது இல்லை ட்ரைவ் ரிவ்யூக்கு எடுக்கும்போது நம்ம ஓவராலாக பார்க்கலாம்.